கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாட்களும் கடினமாய் வேலை செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிற நம்மை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும், என் வியாபார ஸ்தலத்தை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தர் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களை நன்றாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 34:5 நாம் வாசிக்கின்ற போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வழிநடத்துகிறார், அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற ஒரு வார்த்தையை இதே பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்குண்டான இடுக்கண்களிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படியாய், உன்னை விடுவிக்கும்படியாய் நீ கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலக வாழ்க்கையிலே நாம் வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாம் பலவிதமான செயல்பாடுகளிலே தீவிரமாய் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவசரமான உலகத்திலே அவசரமாக செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கென்று நான் காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 50:15 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 86:15 நாம் வாசிக்கின்ற பொழுது, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எரேமியா 33:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் நன்றாய் சொல்லி இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது
ஆண்டவர் நமக்கு சமீபமாயிருந்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே மெய்யாகவே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேனா அல்லது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற தருணத்தை அனுதின ஜீவியத்திலே நான் ஏற்படுத்தி இருக்கிறேனா என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தானியேல் பிரதானிகளில் ஒருவனாக காணப்பட்டான். அவன் மிகவும் கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் உண்மையாய் நடக்கிறவனாக காணப்பட்டான். அவன் ஒரு அதிகாரியாக காணப்பட்டான். ஆனாலும் அவன் தினமும் 3 வேளை கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. ராஜாங்கத்திலே முக்கிய பதவியிலே இருந்த தானியேல் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவன் செபிக்கிற ஒரு மனிதனாய், ஜெயிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் என்பதை குறித்து வசனத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே அனுதினமும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள். யாரெல்லாம் அதிகாலமே ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை பார்ப்பார்கள், கர்த்தரை காணுவார்கள் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என அன்பான தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை தேடுகிற ஒரு நபராய், கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அனுதின ஜீவியத்திலே நான் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக பார்வோன் அவர்களை தடை பண்ணி கொண்டே இருந்தான் என்பதை நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் நான் உங்களை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லுவான், ஆனால் அனுப்ப மாட்டான். இதை ஆண்டவர் பார்த்தார். எகிப்து தேசத்திலே 10 விதமான வாதைகளை அங்க அனுப்பப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்த பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் அனுப்பிவிட்ட காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படி அனுப்பிவிட்ட பின்பு அவன் தன்னுடைய ரதங்களோடும் குதிரைகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு காட்சியை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14:10, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அவனுடைய இருதயம் கடினப்பட்டபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகின்ற ஒரு காட்சி, அதை இஸ்ரவேலர்கள் பார்த்து பயந்தார்கள். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கினார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பின்பு மோசேயை நோக்கி முறுமுறுத்தார்கள். மோசேயும் கர்த்தரை நோக்கினான் என்று வசனத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது மோசே அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியர்களை இனி நீங்கள் காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை பார்த்து, உன் கையில் உள்ள கோலை சமுத்திரத்து நேராக நீட்டி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் தன் கையில் இருந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான். ஆண்டவர் பலத்த கீழ்காற்றை உண்டு பண்ணி சமுத்திரம் வற்றி போகும்படியான பெரிய செயல்பாடுகளை அங்கு செய்தார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே செங்கடலை கடந்து சென்ற காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெட்டாந்தரையிலே செங்கடலை கடந்து அக்கறைப்பட்ட பின்பு அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் சேனையை ஆண்டவர் நடு சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நமக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறார். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். சுவாச வாழ்க்கையிலே ஐயோ, எனக்கு வெறும் தடையாய் காணப்படுகிறதே, வாழ்க்கையிலே நான் முன்னேறி செல்ல முடியவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். எங்கு பார்த்தாலும் தடையாய் காணப்படுகிறதே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்னே போக வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதென்றால், நீ அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை உண்டு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியங்களை மடங்கடிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக செய்கின்ற செயல்பாடுகளை கண்டு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி நன்றி பலிகளை செலுத்துவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா தடைகளையும், உங்களுக்கு எதிராய் நிற்கிற எல்லா மதில்களையும் விழ பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூடந்து உங்களுக்கு செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாய் இருக்கும், அதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாளுடைய நிலைப்பாட்டை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது,
கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது எல்கானானுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒன்று அன்னாள், மற்றொன்று பெனினாள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். பெனினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. எனவே இந்த பெனினாள் அன்னாளை நித்தமும் நிந்திக்கிறவளாக காணப்பட்டாள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவள் மனமடிவாகும்படி அவளை மிகவும் துக்கப்படுத்துவாள், அவளை நிந்திப்பாள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். எல்கானான் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அவளால் தன்னுடைய சகோதரி நிந்திக்கிறதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் இந்த பகுதியிலே மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்கள் வருடந்தோறும் செல்லுகின்ற சீலோவாவின் ஆலயத்திற்கு கடந்து செல்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அங்கே சென்று இந்த அன்னாள் கர்த்தரை நோக்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, ஐயோ நான் நிந்திக்கப்படுகிறேனே, எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து சென்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து சென்று அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, நம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்துருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி மிகுந்த பொருத்தனையோடு கூட ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உமக்கென்று வளர்த்திடுவேன், உம்முடைய பணிக்கென்று அர்ப்பணித்து விடுவேன் என்று சொல்லி மிகுந்த பொருத்தனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை நோக்கினாள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவள் அப்படி ஜெபித்த பின்பு துக்கமுகமாயிருக்கவில்லை. ஆண்டவர் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 27 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற ஒரு காட்சியை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவள் துதிக்கின்ற, ஸ்தோத்திரிக்கின்ற, புகழுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே இனி மேட்டுமையான பேச்சுகளை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ குழந்தை பாக்கியமற்றிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். திருமணம் முடித்து பல ஆண்டுகள் நீ காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். நீ கர்த்தரை நோக்கி மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணி அழுகின்ற பொழுது, நீ அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது
வேதாகமம் முழுவதும் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணினார்களோ, நறுங்குண்ட இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்திருப்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அன்னாள் ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுது ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இன்னும் குழந்தைகளை கொடுத்து அன்னாளை மிகவும் ஆசிர்வதித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தரை நோக்குகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாயிருந்து உங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, உங்கள் மீது நிந்தையான பேச்சுகளை பேசுகிறார்களோ, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரை நோக்கி நீங்கள் செபியுங்கள், ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்களை மகிழ பண்ண, உங்களை கலிகூற பண்ண ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நினைக்கின்ற பொழுது ஒரு நிமிடத்தில் பெரிய அற்புதங்களை செய்கிறார். எப்படி அன்னாளின் இருதயம் கலிகூர்ந்ததோ அப்படியும் பரிசுத்த ஆண்டவர் உங்களை கலிகூற பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கினான். தாவீது கர்த்தரை நோக்கினான். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருக்குள்ளே அமலேக்கியர்கள் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். அமலேக்கியர்கள் சிக்லாக்கை சுட்டரித்து போட்டு அதில் உள்ள ஜனங்களை சிறை பிடித்து சென்றார்கள். தாவீதும் அவனோடு இருந்த அந்த பட்டணத்திற்கு மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதை கண்டு அதில் உள்ள தங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்பதை அறிந்து தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒருவேளை தங்களுடைய குடும்பமே கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, தங்களுடைய குடும்பத்தையே சிறைபிடித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி அவர்கள் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏனென்றால் அவனோடு இருந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளின் நிமித்தமாய் அவன் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கினான். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ
என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார். மிகவும் நெருக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. தன்னோடு கூட இருந்தவர்கள், தான் நம்பினவர்கள் தன் மீது கல்லெறிய பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதிலே தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார். அப்படியே அவன் அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து சென்று எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ தனித்து விடப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு எதிராக எழுந்து நிற்கலாம். காரணம் இல்லாமல் உன்னை பகைக்கிற அநேகர் காணப்படலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உனக்கு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கிறார். ஒருவேளை உன்னுடைய சரீரத்திலே ஆண்டவர் ஒரு புது பலத்தை கொடுத்து உன்னை மறுபடியும் கட்டுவிக்க, உன்னை மறுபடியும் எழுப்பி தமக்காக பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். உன்னுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நபராய் காணப்படலாம். ஐயோ, எல்லாவற்றையும் நான் மருத்துவர்களுக்கு கொடுத்து விட்டேனே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போன உன் சரீர பலத்தை திரும்பவும் பெற்றுக் கொள்ளுவாய். ஆண்டவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கிறார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் முன்னிலைமையை போல உன்னுடைய சரீரத்திலே ஒரு புது பலத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கினான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் நெருக்கப்படுகையில், ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கையில், உங்களோடு கூட இருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகையில், நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் இழந்து போனதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னுமாய் கூட நான்காவதாக நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, முது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். இந்த காரியத்தை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32, 24, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38:2 நாம் வாசிக்க முடியும். நீர் மரித்து போவீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன மாத்திரத்திலே எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணின பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி
பாதி முத்தத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி சொல் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, அதிலும் ஆண்டவரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். ஒருவேளை தீர்க்கதரிசி சொன்னார், நீர் மரித்து போவீர் என்று சொல்லி எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்கதரிசி மறுபடியும் அவனிடத்தில் வந்து, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன், நீ 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு சொல்லுவாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்ட எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் 15 ஆண்டுகள் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உனக்குண்டான வியாதி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாய் காணப்படலாம். கேன்சர் என்னும் கொடிய வியாதி உன்னை பிடித்திருக்கலாம். அல்லது சரீரத்திலே பலவீனத்தோடு கூட நீ காணப்படலாம். கிட்னி ஃபெயிலியர்னாலே நீ மிகவும் வருத்தப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். அல்லது மருத்துவரால் அறிய முடியாத ஒரு வியாதியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். வியாதி உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் மடிந்து போவேனோ என்று சொல்லி நீ கலங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம். அடிக்கடி மனமடிவாகி மனம் கசந்து சோர்ந்து போகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்க போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றும் சொல்லி இருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றும் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை சுகப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் வியாதி நிமித்தமாய் ஒருவேளை மரணத்துக்கு சமீபமாய் காணப்படுகிற நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறார். எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரோ, அப்படியே உங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர் உங்களை வாழ வைக்க, உங்களை நீண்ட நாள் வாழும்படியான சத்துவத்தை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே பலவீனப்படுகின்ற பொழுது, சுகவீனப்படுகின்ற பொழுது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறார். யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தராகிய ஆண்டவரையே நோக்கி பார்த்தார். ஆண்டவர் அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட பலவீனங்களை நீக்கி போட்டு, ஒருவேளை பருக்கள் என்னும் கொடிய வியாதியை எடுத்து போட்டு அவனை பின்னாட்களில் 2 துணையாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வியாதி உங்களை விழுங்கி போடுவதில்லை, மாறாக வியாதியை உங்களை விட்டு விலக்கி ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி அழுதான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்ய, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலத்த கிரியைகளை நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். கடைசியாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 8ஆம் வசனத்திலே, சகேயு நின்று கர்த்தரை நோக்கினான். சகேயு நின்று கர்த்தரை நோக்கினான். நாம் இந்த அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது சகேயு என்ற மனிதன் தான் வாழ்ந்து வந்த சமுதாயத்திலே
கலெக்டருக்குரிய ஒரு பெரிய அந்தஸ்திலே காணப்பட்டான். சமுதாயத்திலே உயர்ந்த பதவியிலே அவன் இருந்தான். வெகு பிஸியான ஒரு மனிதனாக காணப்பட்டான். வரி வசூலிப்பதிலே தீவிரமுடையவனாக காணப்பட்டான். அந்த சகைக்குள்ளே ஒரு வினோதமான ஒரு காரியம் நடந்தது. அவன் இயேசு வருகிறார் என்று அறிந்து ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இந்த சகை எண்ணப்பட்ட அந்த மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று வசனம் சொல்லுகிறது. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், உயர்ந்த அதிகாரியை என்ற நிலைப்பாட்டை உடைய ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு வினோதமான ஆசை என்னவென்றால் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவை பார்க்க விரும்பின அவன் தன்னுடைய அந்தஸ்தை மறந்து போனான். தான் சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த அதிகாரி என்பதை மறந்து போனான். மாறாக சிறுபிள்ளையை போல அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு வருகிற வழியிலே அவன் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அந்த இடத்திற்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் உன்னோடு கூட வந்து தங்க போதுமானவராக இருக்கிறார். உன்னோடு கூட வந்து விருந்துண்ண போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன விருப்பம், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். சகையை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பின அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசுவை தன் வீட்டிற்கு சந்தோஷத்தோட அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது அவனை சுற்றி இருந்த ஜனங்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். சகைவை எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அவன் அநியாயமாய் வாங்கினான், வரிகளை அநியாயமாய் வாங்கினான். இன்றைக்கும் அநேக துறைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, அநேக டிபார்ட்மெண்ட்ஸ்களை நாம் பார்க்கின்ற பொழுது வாங்குகிறதிலே தேறின அநேகரை நாம் பார்க்க முடியும். சிலர் பிடிபட்டு விடுகிறார்கள், சிலர் பிடிபடாமல் காணப்படுகிறார்கள். ஆனால் இங்கேயும் இயேசுவின் காலத்திலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். எனவே அவனை குறித்து முறுமுறுத்தார்கள், இவன் அநியாயமாய் வாங்குகிறவன் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். எனவேதான் சகையை நின்று கர்த்தரை நோக்கினான். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னான். வாங்கினபடினாலே தன்னுடைய நிலைப்பாட்டை ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறான். நான் பாவியான மனிதன், நான் பாவியான மனிதன் ஆண்டவரே, நான் என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுத்துருந்தேன். அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும். எனவே தன்னிலையை உணர்ந்த அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்புவித்தபடியினாலே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இங்கே சகையு தன் பாவங்களை
அவன் ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய நிலைப்பாட்டை நாம் பாவம் செய்வோமே என்றால் கர்த்தருக்கு முன்பதாக நாம் அதை அறிக்கை எடுக்கின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை மன்னித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். நீர் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் நீ இருதயத்திலே உணர்வடைந்து கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள, அவர் உன்னை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், பாவங்களை மறைக்க வேண்டாம், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் ஆண்டவரிடத்திலே திரளான இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது, ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சமாதானம், ஒருவரும் எடுத்து போடாத சமாதானம் என்று வேதம் சொல்கிறது. ஒருவரும் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று வசனத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சுவாச வாழ்க்கையிலே நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை செய்வோம். நம்முடைய வழிகளை சீர்படுத்திக் கொள்ளும்படியாய் நம்முடைய பாவங்களை நாம் கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை செய்கின்ற பொழுது அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு மன்னித்து நமக்கு விடுதலையை கொடுத்து சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஒரு புது வாழ்வை தர போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் சகேயுவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுகின்ற பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். எனவேதான் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இருந்த ஆண்டவரை மறுதலித்த போது அவன் மிகவும் அழுதான். ஐயோ, நான் குற்றமற்றவரை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி அழுதான். ஆண்டவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் தங்கள் பாவத்திற்காக அழுது புலம்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். இளையகுமாரனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தன் தகப்பன் அன்பை விட்டு தூரம் போனான், சோரம் போனான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை எப்படி போன அவன் தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு செலவழித்த பின்பு அவனோ பசியாயிருந்தான். அவனோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். அவன் தனித்து விடப்பட்டவனாக காணப்பட்டான். அவன் தூர தேசத்திலிருந்து, ஐயோ, என் தகப்பன் வீட்டிலே நன்றாய் உடுத்தி நன்றாய் வேலை செய்து இருக்கிற, நன்றாய் சாப்பிடுகிற அநேகர் உண்டே என்று சொல்லி மனம் வருந்தினவனாக அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாக காணப்பட்டான். அவன் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டான். அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தார், மோதிரம் தரித்தார், பாதரட்சியை போட்டார். அவனை தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நாம் சென்று நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது, பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது
அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய அபாத்திரமான நிலைமையை உணர்ந்து நாம் இந்த பரிசுத்த பந்திக்குள்ளே கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை, ரட்சிப்பை கொடுப்பார். ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய சந்தோஷத்தை, ஒரு புதிய மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறார். வியாதிகளை உங்களை விட்டு விலக்கி போடுகிறார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் கொடுத்து உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை பலப்படுத்தும். வார்த்தை இவர்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்யட்டும். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில பெரும் தடைகள் காணப்படுகிறதே என்று சொல்லி அடிக்கடி சோர்ந்து போகிற நபர்கள் உண்டு. என் பிள்ளைகளுக்கு முன்பதாக தடைகள் காணப்படுகிறதே என்று சொல்லி புலம்புகிற பெற்றோர்கள் உண்டு. ஆண்டவர் தாமே இவருடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறிவிடும்படியாய், தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக பண்ணும்படியாய், அதற்காக அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அப்படியே ஆண்டவரே, நோயினாலும் பலவிதமான இன்னல்களினாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற நபர்கள் உண்டு. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பித்து கொள்ள, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிட்டு பிழைத்து கொள்ள, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிட்டு அற்புதங்களை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவங்களை அறிக்கை செய்து உம்மோடு கூட ஒப்புரவாகி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். வார்த்தை ஜனங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.